ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஃபேண்டசி ஃபிஷ்ஷி. நம்ம சேனலில் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதோடைய அப்டேட்ஸ் மட்டும் என்கிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவரலாக வந்து நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஃபுல் கோல்டு கல்லியர் ட்ரையோ ஒன்று வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இதை வந்து நான் இந்த டேங்கில் தான் வந்து விட போகிறேன். நான் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் நம்ம கல்லியருடைய மேலு, நல்லாவே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஃபீமேல் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னும். அதில் ஒரு ஃபீமேல் மட்டும் இறந்துருச்சு, இன்னொரு ஃபீமேல் மட்டும் இதோ இங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். இது கல்லியர் ஃபீமேல் தான். இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்மளுடைய கல்லியர் ரிப்பன் வந்து மேல் வந்து இருக்கும்போது ப்ரீடிங் வந்து அந்தளவு நடக்காது. ஸோ ப்ராக்டிக்கலாக அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக ரிப்பன் ப்ளஸ் நான் ரிப்பனை வந்து ஒன்றாவே விட்டுருக்கேன். இந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே மெச்சூர்டான டேங்க் தான். அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து டைரக்ட் சன்லைட்டு கீழே இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட் இல்லாமல் நான் மெயின்டைன் பண்ணுறேன். நான் நிறைய ஸ்டடீஸ்லாம் வந்து நான் வந்து கோத்ரூ பண்ணதில் கோல்டை பொறுத்தவரை வாட்டர் குவாலிட்டி, ஃபுட்டு, அதுக்கப்புறமாட்டு ப்ராப்பர் ப்ரீடிங், அந்த சைஸுக்கு ஏற்ற ப்ரீடிங் அந்த மாதிரி நம்ம விடும்போது அந்த ஆரஞ்ச் பேட்ச் வந்து வராமல் இருக்கும், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து தண்ணியுமே நான் வந்து ரொம்ப க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணுறேன். டெய்லியுமே கீழே உள்ள டஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே, நம்ம இந்த கோல்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃபிஷஸ்லாம் வந்து குட்டி போட்டிருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டேங்கில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் ட்ராகன் டம்போயர்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதிலே வந்து இதில் வந்து நான் தண்ணி சேஞ்ச் பண்ணதே இல்லை, ஜஸ்ட்டு வந்து நான் வந்து டாப் அப் மட்டும் தான் பண்ணுவேன். இந்த டேங்க் நான் கவனிக்கவே மாட்டேன், அப்படியே நான் விட்டுட்டேன். அப்படியே ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் செட் ஆகி நல்லாவே வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து சேல் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் நான் இருக்கிறேன். பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து இது சேல் பண்ணுறதுக்கான இது பார்த்துட்றேன். நான் ஃப்ரைஸ்லாம் வந்து செப்பரேட் பண்ணி வைக்கணும்னா ஃப்ரைஸ் எல்லாமே இது கூட தான் ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களை பார்த்தா தெரியும். ஸோ செப்பரேட் பண்ணி தான் வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி ஆல்கேஸ் எதுவுமே நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். இந்த டேங்கில் அப்படியே தான் இருக்கும். ஆனால் தண்ணி மட்டும் கிறிஸ்டல் கிளியரில் இருக்கும். தண்ணி சேஞ்ச் பண்ண விட மாட்டேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலில் வந்து நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நம்ம எங்கேயும் இது பண்ண முடியாது. ஸோ வந்து இன்சைட் கன்னியாகுமரி நாகர்கோவிலுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டுமே வந்து புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டவுட்டில் தான் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து எதெல்லாம் வந்து கலரேஷன் கம்மியாக இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம இந்த மிக்ஸ்டு கப்பி டப்போ பார்த்துருப்போம், அதில் நம்ம விடுறது தான் ஐடியாவே. இது பண்ணிக்கிட்டு இங்கே நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத மட்டும் வந்து வச்சு சேல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இயர்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. மேலேயுமே வந்து பாடியிலையுமே வந்து கலர் வரலை. இதெல்லாம் நம்ம அப்புறமாட்டு பிடிச்சி நம்ம இந்த டேங்கில் வந்து விட்டுக்கலாம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் இதில் தான் வந்து நம்ம கோல்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருப்போம். நான் சொல்லியிருப்பேன் இந்த டேங்கில் நான் மாற்றேன் அப்படின்னு. ஆனால் மாற்றலை. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோ ஷூட் பண்ண அன்றைக்கி ஈவினிங்கே வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரை வந்து லே ஆகிட்டு. ஸோ அதனால தான் வந்து நான் இதை வந்து ஓகே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த டேங்கில் அப்படியே நான் வச்சுட்டேன். இதுதான் நம்ம பேரண்ட் ஃபிஷஸ்ஸு. இந்த கீழே ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஃபீமேல் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து ரிப்பன், நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஃபீமேல் ரிப்பன், மேல் வந்து நான் ரிப்பன்னும். ஒரு நிமிஷம், கையில் மாட்ட மாட்டேங்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து கல்லியர் ரிப்பனு. இந்தளவு தெரியுதுன்னு தெரில. அது ரிப்பன் வந்து கீழே தெரியும். நான் கிளாஸ் டேங்க் எதுவுமே இப்போதைக்கு எந்த அவைலபிளில் இல்லை, அதனால தான் வந்து எடுத்து காமிக்க முடியல. ஸோ ஆனால் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நல்லாவே தெரியுது. இந்த கல்லியரும் இதுவும் ரிப்பனும் நல்லாவே வந்து தெரியுது. ஸோ அது வந்து இப்போ ஃப்ரை வந்திருக்கு. அதில் வந்து எத்தனை இந்த சைட்லாம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 ஃப்ரை கிட்ட வந்து வந்திருக்கு. அதில் வந்து எத்தனை இது வந்து ரிப்பனில் இறங்குது, எத்தனை இது நான் ரிப்பனில் இறங்குதுன்னு தெரியல. பிகாஸ் மேல் வந்து நமக்கு ரிப்பன் கிடையாது, நார்மல் இது தான், ஜாப்பனீஸ் ப்ளூ தான். ஸோ வந்து எவ்வளோ இது ரிப்பனில் வருது, எத்தனை இது நான் ரிப்பனில் வருதுன்னு தெரியல. இது வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா ப்ளூ பாண்டா கல்லியர் ரிப்பன், நம்ம வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து கல்லியர் ரிப்பன் தான். ஸோ அதுங்க வந்து ஃப்ரை போட்டு ஒரு 1 வீக்குக்கு மேலவே ஆச்சு. நல்ல சைஸு, நல்லா பயங்கர க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. மெயின் ரீசன் வந்து ப்ராப்பர் வாட்டர் க்ளீனிங் ப்ளஸ் வந்து ஃபீடிங் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு டைம் வந்து வீக்லி வந்து எல்லா நாளுமே வந்து நான் வந்து ஃபார்ம் ஃபீடு வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஆனால் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் வந்து மார்னிங் இல்லைனா ஈவினிங் வந்து நம்மளுடைய சிக்கன் லிவர் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதை வந்து ஃபீட் பண்ணுவேன். இன்றைக்கி காலையில் நான் ஃபீட் பண்ணியிருந்தேன். ஸோ
அதனால் இப்போ வந்து நம்ம ஃபீட் பண்ணாலும் அதுங்க ஃபீட் எடுக்காது. எல்லா டேங்குக்குமே நான் ஃபீட் பண்ணியிருந்தேன் சிக்கன் லிவரு. இதுதான் வந்து நான் இங்கே இதில் கொடுக்குற வந்து ப்ராப்பர் இது. அது போக வந்து வீக்லி 1 டைம் வந்து எந்த ஃபீடிங்குமே கொடுக்காம அப்படியே டயட் மெயின்டைன் பண்ண விட்டுருவேன். ஸோ அதனாலேயே வந்து நம்மக்கிட்ட அந்தளவு ஃபிஷ் அடி வாங்கலை. அந்த கோல்டு ஃபீமேல் அடி வாங்கினதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் 2 days ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் வந்து அன்றைக்கி நைட்டு வேறு நமக்கு மழை பெஞ்சுது. அதில் அது வந்து டயர்டாகி அப்படியே இறந்துடுச்சு. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் ப்ளூ மெடிசன்லாம் போட்டு வச்சு தான் பார்த்தேன், செட் ஆகலை. ஆனால் இங்கே மற்றபடி இன்னொரு ஃபீமேலும் மேலெல்லாம் வந்து நல்லா ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருக்குது. நம்ம கையில் வந்து இப்போ வந்து ஒரு 4 நாள் ஆச்சு. 4 நாளுமே நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேங்கில் ஆல்ரெடி செட்டாக இருந்த ஃபிஷ்ஷு கூட நம்ம விட்டதுக்கப்புறம் அதுங்க கூடவே வந்து ஸ்கூலிங்கில் வந்து ஆக்டிவாக தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த டேங்கில் பார்த்தோம்னா ஸ்ட்ரிம்ப் தான் நம்ம வந்து அதிகமாக விட்டுருக்கோம். அதுபோக வந்து பிளாட்டினம் ரெட்டைல் டம்போயர் வந்து ஒரு பெரிய அடல்ட் பேர் ஒன்றும் இருக்குது. இது ஷார்ட் பாடியாக இல்லை லாங் பாடியான்னு எனக்கே தெரியல, அப்படி இருக்குது. இது வந்து ஃப்ரை வராது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து டெயில் பெண்டு, ஃபீமேலை காணோம். இங்கே தான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம அதை பிடிக்கவும் இவன் ஓடிட்டான். அது வந்து டெயில் பெண்ட், அதனால் வந்து அதில் வந்து குட்டி இறங்காது. நார்மலாகவே டெயில் பெண்ட் ஆனதுக்கு வந்து நமக்கு ஃப்ரை வந்து இறங்காது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த கீழே நிற்கிது, மாட்டுமான்னு தெரில. ஓகே, தண்ணி நல்லா கலங்கிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக பன்னி ஓட்டு வந்து நமக்கு சாதா இதுலேயே வந்து நிறைய வளர்ந்துருக்கேன் எங்கள் வீட்டில். அதை நான் வந்து அப்புறமா வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த டேங்கில் நான் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணவே மாட்டேன், ஜஸ்ட் டாப் அப் மட்டும் தான் பண்ணுவேன். ஆல்கே வந்து நானே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஸ்ட்ரிம்புக்கு வந்து ஃபீடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. தெரியுதா, என் கையில் வரைக்கும் ஏறி அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இது நல்லா பழகிட்டு என்கிட்ட. டெய்லியுமே வந்து இதுக்கு வந்து நான் ஃபீட் பண்ண மாட்டேன் ஸ்ட்ரிம்புக்கு. எனக்காவது தோணும் போது பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். ஸ்ட்ரிம்ப் யாருக்காவது வேணும் அப்படின்னா மட்டும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இன்சைட் கன்னியாகுமரிக்குள்ளே நம்ம வந்து டேரெக்டாக வந்து வாங்குறவங்களுக்கு கொடுத்துக்கலாம். மற்றபடி ஷிப்பிங் பண்ண முடியாது. ஏதோ இன்னும் நிற்கிது அந்த ஃபீமேலு. இந்த டெயில் பெண்டு தெரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். நான் வயிறு பெருசாக தான் இருக்குது, இன்னும் குட்டி போடலை. டெயில் பெண்டு, அதனால் குட்டி வரல. அந்த டெயில் பெண்டு எதனால் வருதுன்னு எனக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். டெயில் பெண்டு எதனால் வருதுன்னா வந்து கண்டினியூஸ் இன்ப்ரீடிங்னால வந்து அது வரும். அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம முன்னாடி போட்டிருக்கோம், ஒரு 2 வருஷம் முன்னாடியே போட்டிருப்போம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள், நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மக்கிட்டே இருக்கிற ஃபிஷ்ஷஸ்ஸு. ஃப்ரைஸ்லாம் வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணலை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைஸ்லாம் வந்து எனக்கு விடுறதுக்கு டேங்க் இல்லை. மெயினாக என்கிட்ட மொத்தமே வந்து ஒரு 4 ஃப்ரெஷ் டேங்க் தான் இருக்குது. அதில் தான் வந்து நான் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரைலாம் வந்து பிடிச்சி போடுறதுக்கு எனக்கு வந்து டேங்கில் அதனால் பிடிச்சி போடல. ஆனாலுமே வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. மெயினாக வந்து இதுக்கு நான் வந்து டெய்லி வந்து கீழோட டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராகன் ஃப்ளை லார்வே வந்து அதிகமாக வரும் அவுட்டோரில் இருக்கிறதுனால. ஸோ வந்து டெய்லி நம்ம வந்து அதை பார்த்து நம்ம எடுக்கும்போது அந்த பூச்சியையும் நம்ம வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும்போது அது குட்டியை சாப்பிடாது. ஸோ வந்து ஃப்ரையோட ரேட்டும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அது அந்த மெயின் ரீசனால தான் நான் வந்து டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷஸோட அப்டேட் பற்றி, இதில் நான் என்ன ஃபீட் பண்ணுறேன், அந்த சிக்கன் லிவர்லாம் எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு இன்னும் வீடியோ போட்டதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.